கன்னியா இராவணேஸ்வரன் பாடசாலையின் வரலாற்று சாதனை. விஸ்டம் எடுகேஷன் சென்டர் சார்பில் 75 ஆண்டுகளுக்கு பிறகு சாதனை பெற்ற திருகோணமலை கன்னியா இராவணேஸ்வரன் தமிழ் வித்தியாலயம் வரலாற்று சாதனை படைத்த மாணவர்களையும் உயர்தர கல்வி EL பயிலத் தகுதி பெற்ற மாணவர்களையும் கௌரவிக்கும் நோக்கில் விஸ்டம் எடுகேஷன் சென்டர் சார்பாக சிறப்புமிக்க பாராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அதிபர், கல்வி உயர் அதிகாரிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமூக நலன் விரும்பிகள் அனைவரும் பங்கெடுத்தார்கள். நாம் பெற்றோரையும் ஆசிரியர்களையும் அவர்களின் அர்ப்பணிப்பையும் மதிப்பிட்டு மாணவர்களையும் அவர்களது உழைப்பிற்காகவே கௌரவித்தோம். இங்கு படித்தவர்களே மட்டுமே வெற்றி பெற்றார்கள் என்பது உண்மை இல்லை. எமது கல்வி நிலையத்தில் கல்வி பயின்ற மாணவர்களோடு மட்டுமல்லாமல் வேறு கல்வி நிலையங்களில் கல்வி கற்று இச்சாதனையை பெற்ற மாணவர்களும் இணைந்து மொத்தம் 11 மாணவர்கள் இந்நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டனர். இந்நிகழ்வில் அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்வி அதிகாரிகள், சமூக நலன் விரும்பிகள், பெற்றோர்கள் மற்றும் பல மதிப்பிற்குரிய விருந்தினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் வெற்றியை வாழ்த்தி அவர்களின் எதிர்கால கல்வி பயணத்திற்கு ஊக்கமளித்தனர். இந்த கௌரவிப்பு நிகழ்வு மாணவர்களின் கடின உழைப்பிற்கும், பெற்றோரின் அர்ப்பணிப்பிற்கும், ஆசிரியர்களின் வழிகாட்டலுக்கும் வழங்கப்பட்ட ஒரு சிறந்த அங்கீகாரமாக அமைந்தது. கல்வி என்பது ஒவ்வொரு மாணவரின் உழைப்பும், பெற்றோரின் ஆதரவும், ஆசிரியர்களின் வழிகாட்டலும் என்பதை கொண்டாடும் தருணமாக இருக்க வேண்டும். அதனால் எல்லோருக்கும் கல்வி வளர்ச்சியிலும், ஒற்றுமையிலும், வெற்றியிலும் நம்பிக்கை வைக்கிறோம். இன்று கௌரவிக்கப்பட்ட இந்த மாணவர்கள் நாளைய சமூகத்தின் ஒளிவிளக்குகளாக திகழ வாழ்த்துகிறோம். மேலும் பல வெற்றிகளை பெற்று கல்வியிலும் வாழ்க்கையிலும் உயர்ந்த சிகரங்களை அடைய எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாதனைகளை கொண்டாடுவோம், திறமைகளை ஊக்குவிப்போம், எதிர்கால தலைவர்களை உருவாக்குவோம். விஸ்டம் எடுகேஷன் சென்டர். It is a time for celebration at the Wisdom Education Center. We recently held a special ceremony to mark a truly historic milestone, honoring the students of Trincomalee, Kania Ravanaswaran, Tamil Vidyalayam for their exceptional achievement, a first in their 75-year history. Alongside them, we also celebrated all those who have successfully qualified for their advanced level education. This was a day to recognize that success belongs to everyone. We were proud to honor 11 students in total, not only those from our own institution, but also talented individuals from across our community who reached this significant goal. Joined by principals, education officials, parents, and well-wishers, we came together to applaud the hard work of these students, the dedication of their families, and the invaluable guidance of their teachers. At the Wisdom Education Center, we believe that education is a collective journey. It is a celebration of effort, unity, and growth. To all the students honored today, you are the guiding lights of tomorrow. We wish you every success as you continue your journey and reach for even greater heights. Let us continue to celebrate achievement, encourage talent, and shape the leaders of tomorrow. From all of us at the Wisdom Education Center, congratulations. கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு காபோத சாதாரண தர பரீட்சையில் தோற்றி சித்தி பெற்று மற்றும் வரலாற்று சாதனையை படைத்த எம்மாணவ செல்வங்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வானது விஸ்டம் கல்வி நிலையத்தினால் முன்னெடுக்கப்பட உள்ளது. அந்த வகையில்
முதல் நிகழ்வாக ஒரு நிமிட அகவணக்கம் இடம்பெறும். அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சாதனையாளர்களை கௌரவிக்கும் இந்நிகழ்வின் தொடக்க நிகழ்வாக வரவேற்புரையை வழங்க வருகிறார் ஆசிரியர் என் ஹேமா. எமது மாணவ செல்வங்களின் கௌரவிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஃபோமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சோனல் எடுகேஷன் திரு தவநாதன் ஐயா அவர்களையும் தி கன்னியா ராவணேஸ்வரன் தமிழ் வித்தியாலயத்தின் முதல்வர் திரு சிவானந்தம் ஐயா அவர்களையும் உப அதிபர் எஸ் சந்திரகுமார் ஐயா அவர்களையும் ஆசிரியரான திரு என் பிரவீன்ராஜ் அவர்களையும் மற்றும் இவ்விழாவின் கதாநாயகர்களாக வருகை தந்திருக்கும் தி கன்னியா ராவணேஸ்வரன் தமிழ் வித்தியாலயத்தின் 2025 ஆண்டு கல்வி பொது தரகர சாதாரண தரத்தில் சித்தி எய்திய மாணவ செல்வங்களையும் வரவேற்பதோடு விஸ்டம் கல்விக்கூடத்தின் அன்பார்ந்த ஆசிரியர்களையும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களையும் இந்நிகழ்வுக்கு வருக வருக என்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஃபார்மல் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷன் திரு தவநாதன் சார் அவர்களை சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த நிகழ்வினை பிரதம நிர்வாகியாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகளே, என்றுமே அன்புக்குரிய நண்பன் கன்னியா ராவணேஸ்வரன் வித்தியாலய அதிபர்களே, பிரதிநிதிகளே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்கள். உண்மையில் இன்றைய நாளிலே கன்னியா பிரதேசத்தினுடைய மற்றுமொரு ஒளிக்கீற்று இந்த விஸ்டம் கல்வி நிறுவனத்தினூடாக பிரகாசிப்பதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் ஒரு பிரதேசம் அபிவிருத்தி அடைய வேண்டும் எனில் அது கல்வியூடாக மட்டும்தான் விருத்தி பெற முடியும். அந்த நல்ல நோக்கத்தினை அடைவதற்காக இந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகிகள் மிகச்சிறந்த ஒரு நற்பணியை இந்த இடத்திலே தொடங்கி தொடர்ச்சியாக நடாத்தியதனுடைய பலனை நாங்கள் இன்று பார்க்கின்ற பொழுது மிக்க மகிழ்வாக இருக்கிறது. இந்த நிர்வாகம் ஒரு சீரான செயற்பாட்டை கொண்டு செல்வதற்கு பக்கபலமாக இருப்பது இந்த கன்னியா ராவணேஸ்வரன் வித்தியாலயம். நிச்சயமாக அதனுடைய தலைமையாக இருந்து செயற்படுகிற நண்பன் சிவானந்தன் அவர்கள் எந்தெந்த வழிகளுக்கூடாக தன்னுடைய பிள்ளைகளினுடைய கல்வியை மேம்படுத்த முடியுமோ அந்தந்த வழிகளுக்கூடாக சென்று இந்த பிரதேச பிள்ளைகளினுடைய கல்வியின் எதிர்காலத்திற்காக உழைத்ததனுடைய பேறு நான் நினைக்கிறேன் நைனே என்கின்ற அந்த மட்டத்தை இந்த கன்னியா ராவணேஸ்வரன் வித்தியாலயம் பெற்றிருப்பதென்பது நினைத்து கூட பார்க்க முடியாத விடயம். எனவே அந்த நைனேயை நான் மனதாக பாராட்டுகிறேன். அந்த பெருவேற்றை பெற்ற மாணவனை வாழ்த்துகிறேன். அதற்காக உழைத்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். ஏன் நான் இதை பேசுகிறேன் எனில், ஒரு பாடசாலையிலே ஒரு அதி உயர்வான பெறுபேறு வருகிறது என்றால் அந்த கல்வி குழாமோடு சேர்ந்த மற்றவர்களும் அதற்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இங்கே இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்த கற்றலினுடைய பேரும்
நிலையை பெற்றிருக்கிறது என்பது உண்மையில் பாராட்டுதற்குரியது மட்டுமல்ல, சில வேளை நான் நினைக்கிறேன் வரலாற்றில் இதுதான் முதல் தடவையோ எனக்கு தெரியாது. அதைவர் தலையாடுறபடியா வரலாற்றிலேயே நைனி இதுதான் முதல் தடவை என்பது எத்தனையோ வசதிகளோடு நைனேக்கி போராடி கொண்டிருக்கின்ற நகரத்தோடு இந்த குறைவான ஒரு மட்ட நிலையிலே அந்த பேற்றை இந்த பாடசாலை பெற்றிருக்கிறதெனில் அதற்கு காரணம் எல்லோருடைய அர்ப்பணிப்பான சேவையும் தான். மட்டுமல்லாது 13க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயர் கற்கைநெறியை பயில்வதற்கான அடிப்படை தகமையை இந்த காப்போத சாதாரண தரத்திலே பூர்த்தி செய்திருக்கிறது என்பதும் உண்மையில் ஒரு மிகச்சிறந்த விடயமாகும். அதை பேசுகிறேன் எனில் நிச்சயமாக முடியாததென்று ஒன்றுமில்லை. எங்களுடைய புத்தியும் எங்களுக்கு இருக்கின்ற உடல் மனபலமும் எப்பொழுதும் எங்களை நம்பியிருந்தால் எங்களுக்கு உதவுவதற்கு இந்த பிரதேசத்தில் அதிகம் பேர் இருக்கிறார்கள். அண்மையில் அந்த பாடசாலையிலே மற்றொரு கட்டிடத்தை நண்பன் சிவானந்தம் அவர்கள் தொடங்குவதை என்னால் பார்க்க முடிந்தது. அதற்கு முன்னர் தனியார் அமைப்புகளூடாக கட்டடங்களை அவர் உருவாக்கி வந்ததை பார்க்க முடிந்தது. சிவானந்தமும் உங்களோடு இருக்கும் வரையும் உங்களை யாரும் அசைக்க முடியாது. அதே வேளை அவரோடு சேர்ந்து நல்ல ஆசிரிய பணி குழாம் இருக்கிறது. இவ்வாறான கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்கிறீர்கள். நீங்கள் தொடர்ந்து படித்தீர்களாக இருந்தால் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய இந்த வெற்றி இருக்கிற ஏனைய பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக அமையும். எனவே முடியாததென்று ஒன்றுமில்லை, கல்வி ஒன்றால் மட்டும்தான் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறி இந்த நிறுவனம் இன்னும் தொடர்ச்சியாக இயங்க வேண்டும். அளப்பெரிய இந்த கல்வி சேவையை மென்மேலும் விருத்தி செய்து இந்த பிரதேசம் கல்வியில் சிறப்புற வாழ்த்தி இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான வாழ்த்துகளையும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். அடுத்த நிகழ்வாக பரீட்சையில் தோற்றி சித்தி எய்த மாணவர்களுக்கான வாழ்த்து பாவினை வழங்குமாறு எமது விஸ்டம் கல்வி நிலையத்தின் ஆசிரியர் ஏ. பௌஸ்டினா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தடைகளை எல்லாம் கடந்து திறமையால் சிகரம் தொட்டு தேர்வில் சாதனை படைத்த அன்பு மாணவ மாணவிகளே, உங்கள் சாதனை பயணம் இத்தோடு நின்று விடாமல் தொடரட்டும் என் வாழ்த்துக்கள். கல்வி ஒளி வீசும் கன்னியா மண்ணில், கனவுகள் சிறகடிக்கும் கன்னியா மண்ணில் இன்று பிறந்துள்ளது பொற்கால வரலாறு என்று பேசப்படும் ஓர் அழகிய சாதனை சின்னம். காலங்கள் கடந்தும் கல்வியில் தடம் பதித்து சாதனைகள் பலவற்றை சுமந்து வளர்ந்தாலும் இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் புதிய மைல் கல்லை எம்மண் பெருமையோடு நாட்டியுள்ளது. 9 A சித்திகள் பெற்று பாடசாலை வரலாற்றிலும் கிராம வரலாற்றிலும் முதல் முறையாக பொன் எழுத்தில் பெயர் பதித்த மண்ணின் மைந்தன் செல்வன் பிரைன் லக்ஸிசோன் அவர்களுக்கு பாராட்டுகளை வாழ்த்துக்களை அதே வேளை பாதை
தேங்க்யூ. அடுத்த நிகழ்வாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்து அந்த வகையில் நைனி சித்திகளை பெற்று வரலாற்று சாதனை புரிந்த கன்னியாமணி முதல்வர் பிரைட்டி லக்ஷ்மண் என்பவருக்கான கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற உள்ளது. இம்மாணவருக்கான மாதிரியை அறிவிக்குமாறு எமது கன்னியா பாடசாலையின் அதிபரும் விஸ்டம் கல்வி நிலையத்தின் தலைவருமாக செயல்படும் திரு சிவானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம்.
நன்றி